ட்ரெண்டிங் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நாட் எ போஸ்ட், இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கோட் யார் சொல்லியிருக்காங்க? இந்த கோட்டை சொன்னவங்க யாரு? இதை பத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங்கா இருக்கு. இது ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்கலாம். நாட் எ போஸ்ட், இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கோட் பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கிறது யாரு அப்படின்னா திமுக தலைவர் அவர்கள் மு.க. ஸ்டாலின். திமுகவுடைய ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டுல முதல்வரா இருக்காங்க. திராவிட மாடலுடைய ஆட்சியில சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்கள் ஓர் இரவுல நடந்திருக்குன்னு சொல்லலாம். வெள்ளி இரவு முடிவு செய்து சனிக்கிழமை இரவுகள்ல இது நடந்திருக்கு. சனிக்கிழமை இரவு ஆளுநர் மாளிகையில் தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பில் என்ன வெளியிட்டப்பட்டது அப்படிங்கறதா இன்றைய தமிழ்நாட்டுடைய ட்ரெண்டிங் நியூஸ். அது யாரு அப்படின்னா, நாட் எ போஸ்ட், இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொன்னது யாரு அப்படின்னா, துணை முதல்வராக பதவியேற்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இது என்ன அப்படின்னா, ஆளுநர் மாளிகையில இப்போ ஒரு ஆட்சியில சில மாற்றங்களை கொண்டு வரணும், அந்த சட்ட அமைச்சரவையில சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஆளுநருக்கு கடிதம் மூலமாக அவங்க போய் கொடுப்பாங்க. அதுல ஆளுநருடைய கையெழுத்திட்டு அவர் ஒப்புதல் வழங்கிய பிறகு மட்டும்தான் ஒரு சட்டசபையில ஆட்சி மாற்றங்கள் நிகழ்த்த முடியும். அப்படி ஆட்சி மாற்றங்கள் நிகழ்த்துறதுக்கு அப்படிங்கும்போது அது வெள்ளி இரவு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. சனிக்கிழமை இரவு ஆளுநர் அவர்கள் அந்த கடிதத்துல அவர் சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க சரியான பதில் வழங்கியதுனால மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வரா பதவியேற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது அவரோட மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து 6 அமைச்சர்களுக்கும் அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த 6 அமைச்சர்களை மாற்றுறதுல மிக முக்கியமான ஒருத்தர் செந்தில் பாலாஜி அவர்கள். சிறையிலிருந்து வெளியில அவரை அமைச்சரவையில கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அதிரடி முடிவுகள் ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழக சட்ட அமைச்சரவையில. இந்த அமைச்சரவையில மிக முக்கியமாக பேசப்படுறது யார் அப்படின்னா துணை முதல்வர் பதவி. இந்த துணை முதல்வர் பதவியை ஏற்றது யார் அப்படின்னா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது சரிதானா? இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்கள பிடிக்கும் அப்படிங்கிறவ கமெண்ட்ல சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் 2019 நடைபெற்ற தேர்தல் பரப்புரையாளரா மட்டுமே அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் அரசியல் குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் மக்களுக்கு அவர் அறிமுகமானது அரசியல் மூலமாக அல்ல. அவர் சினிமா மூலமா தான் மக்களுக்கு அறிமுகமானார். சினிமா துறையின் மூலமாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அனைவருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் முதல்ல தயாரிப்பாளராக அறிமுகமானார். பின்னர் நடிகராக அறிமுகமானார். சில படங்கள் நடிச்சிருக்காரு, வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இப்ப கடைசியா மாமன்னன் அப்படிங்கிற படத்துல அரசியல் மூலமா மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் ஒரு அற்புதமான படமா நடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன், முழு நேர அரசியல ஈடுபட போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாரு. அப்படி முடிவெடுத்ததுல 2019 தேர்தல் பரப்புரைக்கு மட்டுமே செயல்பட்டு அந்த நேரத்துல தமிழகத்துல அனைத்து இடங்களுக்கும் சென்று அவருடைய பரப்புரை செய்தார். அதுல தேர்தல் வெற்றிக்கு அவருடைய பங்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சியில இருக்கிறவங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் 2022 தேர்தல்ல அவர் பங்கேற்றிருக்காரு. 2022 தேர்தல்ல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில அவர் போட்டியிட்டு 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வென்றிருக்காரு. அவர் ஒரு பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்லலாம். அவருடைய தொகுதியில அவர் வெற்றியும் அடைஞ்சிட்டாரு. அந்த வெற்றிக்கு பிறகு அவருக்கு அதற்கு முன்னாடி 2019 இளைஞரணி செயலாளரா அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது கட்சியில. ஏன் அப்படின்னா அவர் கிராம சபை கூட்டங்கள், திமுகவோட கூட்டங்கள், அனைத்து விதமான கூட்டங்களையும் அவர் கலந்துகிட்டாரு. அது கலந்துகிட்டது மூலமா அவருக்கு ஒரு பொறுப்பும் வழங்கப்பட்டு கட்சியில கட்சியோட பணிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு களப்பணி செய்வதற்கு அவரோட வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதற்கப்புறம் 2022 அவர் வெற்றியும் அடைஞ்சாரு. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சில பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அவருக்கு வழங்கப்பட்ட துறைகள் என்ன அப்படின்னா விளையாட்டுத்துறை. அது இளைஞர் அணி செயலாளராகவும் இருந்தாரு. விளையாட்டுத்துறையும் வழங்கப்பட்டது. சிறப்பு நிலைத்துறையும் அவருக்கு வழங்கப்பட்டது.
இந்த துறைகள்ல அவர் சிறப்பா செயல்பட்டு வராரு. அவரோட தொகுதிகள்லயும் அவர் சிறப்பா செயல்பட்டு வராரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய பொறுப்புகள் வந்து மிகச் சிறப்பா செயல்பட்டு வராரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல கட்சியில் மாற்றம், அந்த ஆட்சியில சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு இப்போ நடந்த திமுகவோட பவள விழா கூட்டத்துல எல்லாருடைய பேச்சிலையும் அதுல இருந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வழங்கணுங்கிறது பெரும்பான்மையான கட்சி உறுப்பினர்களுடைய ஆவாவாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எல்லாரும் எடுத்து முன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த கட்சியில வந்து இப்போ துணை முதல்வர் பதவியா அவருக்கு வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடுற மாதிரி அந்த கட்சியில இருக்கிறவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இத வந்து அந்த கட்சியில இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து முன்னாடியே வழங்கியிருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த முதல்வராக கூடியவர். அடுத்த 100வது ஆண்டு கட்சியுடைய திமுகவின் 100ஆண்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் முதல்வராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு முன்னாடியே வழங்க வேண்டியது இப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு முக்கியமான நிறைய, அதாவது என்னன்னா தகுதி வாய்ந்தவர்களும் சரி, நிறைய கட்சிக்காக பணிகள் நடத்தினவங்க சரி, மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஆனா அது அதிகமா வெளிப்படல. அது அதிகமா வெளிப்படாததுனால அதிகமா வெளிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, அது உள்கட்சி பூசலாகவும் இருக்கு. அதிகமாக வெளிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கட்சியின் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி இன்னைக்கு வந்து கட்சியோட துணை முதல்வராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. இனிப்பு வழங்கி பட்டாசுகள் வெடித்து சிறப்பா கொண்டாடுறாங்க. அவரும் அவருடைய பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம், கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அவருடைய ஆசிகள் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகுதான் அவர் வந்து ஒரு முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு, இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஒரு கட்சியில மாற்றம், ஒரு ஆட்சியில சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மக்களுக்காக இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அவருடைய பிரஸ் மீட்ல அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் எ போஸ்ட், இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, இது வந்து ஒரு பொறுப்பு. என்னுடைய பொறுப்பை நான் சரியா செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து விமர்சனங்களுக்கு வந்து நான் என்னோட செயல்பாடு மூலமா இதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நம்ம கேட்கும் போது அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சியில் ஏற்படக்கூடியது மக்களுக்கு மாற்றமாக இருக்குமே ஒழிய ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னு அவர் பதில் அளிச்சிருக்காரு. இந்த பதில் சொல்லும் போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடந்த காலத்துல பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான பேட்டி அளிச்சிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவர்களும் சரி, குஷ்பு அவர்களும் சரி, இருவருமே வந்து திமுக அரசினோட செயல்பாடுகள் வந்து ஏமாற்றத்தை தரும், மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குடும்ப அரசியலாக பார்க்கப்படுகிறது. அறிஞர் அண்ணாவிற்கு அப்புறம் கலைஞர் அவர்கள் இந்த ஆட்சியில் செயல்பட்டார். கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் வந்து முதல் துணை முதல்வராக பதவியேற்றார். நம்முடைய தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல துணை முதல்வராக பதவியேற்றவர் என்ன முதல் யார் அப்படின்னா, அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு அதே மாதிரி ஒரு துணை முதல்வர் பதவி வந்து அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி ஒரு சூழல்ங்கிறது இதை பார்க்கும்போது இது வந்து கட்சியில் ஒரு மாற்றம், ஆனால் மக்களுக்கு ஏமாற்றமே அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியினுடைய மாற்றம் மக்களுக்கு ஏமாற்றத்தை தராது, மாற்றத்தை மட்டுமே தரும் தமிழகத்திற்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான். துணை முதல்வர் பதவி ஏற்றதுக்காக அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்து என்னென்ன செயல்பாடுகள் செய்ய போகிறார் அப்படிங்கிறத இனி ஒரு காலங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்னுடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. அவர் வந்து பொதுவான பொறுப்புகளை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கட்சியோட முடிவுக்கு இன்னும் 20 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 20 மாதங்கள்ல மக்களோட திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்களை மக்களுக்கு போய் செயல்படுத்துறதுங்கிறது எப்படி ஒரு முதல்வரா இருந்து அதை செயல்படுத்துறாரு. ஏன்னா அடுத்த முதல்வர் அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு வரையறுக்கப்படாத ஒரு சட்டம் அந்த கட்சியில இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில அப்போ அதனுடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைகளையும் சரி, மக்களுக்கு செயல்படுத்த வேண்டிய திட்டங்களையும் எப்படி செயலாற்றணும், எப்படி முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பதவி வழங்கி அவர் செயலாற்றுறது மூலமா அவர் கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேச்சுகளும் இருக்கு.
இதே நேரத்துல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் இந்த கட்சி மாற்றத்துல ஆளுநருடைய பதவியில இருந்து அவர் இந்த கட்சி மாற்றத்துக்கு என்ன மாதிரி முடிவுகளை கொடுக்க முடியும் அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற ஒரு பதவிக்கு அவர் என்ன மாதிரி பொறுப்புகள் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் விளக்கம் அளிக்கல. அதுல எந்த விதமான ஒரு பொறுப்புகளும் வழங்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் கேபினெட் அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி ஒரு அமைச்சர் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த கட்சியில இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப அரசியல் நலத்திட்டங்களை மத்த அமைச்சர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்களோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய கட்சியின் மூலமா கட்சியினுடைய அரசியல் திட்டங்களை நம்மளுடைய கட்சியினுடைய திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்கு சேர வேண்டிய செயல்பாடுகள், மக்களுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஒரு அரசியல் அமைச்சர்களா இருந்து அரசியல் முதலமைச்சர்களா இருந்து அந்த மக்களுக்கு தேவையான துறைகளை எப்படி கண்காணிக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த வேலையை செய்ய போறாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நம்மளுடைய துணை முதல்வர் பதவிங்கிறது நம்முடைய இந்திய நாட்டுல 23 துணை முதல்வர்கள் இப்ப பதவியில இருக்காங்க. 24வது துணை முதல்வரா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதற்கு வாழ்த்துக்கள் கூறி அவருடைய பணி சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் கூறுவோம். துணை முதல்வரா பதவியேற்றதற்கும் அவர் இனி முதல்வராக போகிறார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.